அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த டிஎன்ஏயு டிஎன்ஜேபி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது கம்பைண்டாக இந்த வருஷம் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எப்படி சீட் அலாட்மெண்ட் நடக்குது, ஏன் இந்த வருஷம் இந்த ரேங்க் ரேஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணாமல் எப்படி ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் போகுது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி ஷெட்யூல் பண்ணுறாங்க, சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நான் மிஸ்டர் ராமச்சந்திரன், டாக்டர் ஏ ராமச்சந்திரன், நம்ம மதர் தெரசா காலேஜோட பிரின்ஸிபல், அவங்கக்கிட்ட பேசின விஷயத்தை ஆடியோ மெசேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. இந்த தகவலாம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு லெங்க்தி செஷன், கொஞ்சம் லாங் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. ஆடியோ மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார், நல்லா இருக்குங்க சார். சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான் சார் சாப்பிடணும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ டிஎன்ஏவில் பொதுவாக அந்த ரேங்க் ரேஞ்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஆமாம். கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதெல்லாம் இருக்கும். இந்த தடவை அந்த ப்ராசஸே நடக்கலைங்களா? ரேங்க் ரேஞ்சே என்னன்றது சொல்லலையா? டைரெக்டாக ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். அது இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் முடிச்சுட்டாங்க, அதுக்கு அடுத்து சீட் அலாட்மெண்ட் தான். அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஆமாம். அந்த சீட் அலாட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் வரப்போகுது அலாட் ஆனவங்களுக்கு. ஆனால் இந்த எலிஜிபிலிட்டிங்கிறது அந்த ரேங்க் வச்சு தானே முன்னாடி போட்டிருந்தாங்க. இதுக்கு முந்தின 3 வருஷமும் அப்படி தான் இருந்தது. ஆமாம் சார். இந்த டைம் 1:5 வச்சு கூப்பிடுவாங்க போல சார். ஓஹா. கவுன்சிலிங்க்கு யாராலும் விட்டுருக்கீங்களோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு காலேஜ் அலாட்மெண்ட் வாங்கிடுவாங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் இதெல்லாம் கிடையாது இருக்கு. ஓஹோ, ஸ்லைடிங் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இருக்காது. டைரக்டாக ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி சீட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு டேட்டு கொடுத்து. ஓகே. அந்த டேட்டு போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா மறுபடியும் செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓஹோ. செகண்ட் கவுன்சிலிங் போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜுமே சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் போட்டுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இதுலேயும் ஃபில் பண்ணி பார்க்குறாங்களாம். அது முடியல அப்படின்னா செகண்டரி வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கு, பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் 25,000 அப்ளிகேஷன் போது 1:5 போட்டால் கூட 5,500 சீட்டு தான். அதனால முதல்ல அலாட் பண்ணி கொடுக்குறாங்க போல. அதில் யாராவது உறுப்புக்கோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஜூலை 3 வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி ப்ராசஸ் 29 அலாட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல சீட் அலாட்மெண்ட். ஆமாம், அதுக்காக கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். சீட் அலாட்மெண்ட் எப்போ என்ன சொல்லலைங்களே? இல்லை இந்த 29 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்கல்ல அந்த ப்ராசஸ் கன்ஃபர்மேஷன், சீட்டு கன்ஃபர்மேஷன் சீட் அலாட்மெண்ட் போட்டுருக்காங்க பாருங்க. ஓ, இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் போட்டுருங்களா? நான் ஒரு 5 மணி வரைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் இல்லை பார்க்கல. சரி, நாளைக்கு தெரியும் உங்களுக்கு. டீட்டெயிலாக சொல்லுவாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, ஆன்லைன் கவுன்சிலிங். அதுதான் கேட்குறேன். இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு தான் நம்ம அந்த ரேங்க் ரேஞ்சை வச்சு இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு முன்னாடி இருந்த ஸ்கீமு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கவுன்சிலிங் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க சார். ஓ, அதான் எல்லாத்துக்கும் 25,000 பேருக்கு கட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 29,000 பேர் இன்னும் சொல்லியிருந்தது இருக்கு. ஆமாம், 10 கவுன்சிலிங் 29,000 பேர் வருவாங்க. ஓஹோ, அப்போ சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும்? அதான் 1:5 ரேஷில் அலாட் பண்ணி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்போதான் இந்த ரேங்க் வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் சீட் கன்ஃபர்மேஷன். இல்லை, அது 1:5னா இப்போ 5 பேருக்குமே சீட் அலாட்மெண்ட் ஆகிடும், அப்படிதான்? ஆமாம், 5 பேருக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிடும். அது சில பேர் வரமாட்டாங்கல்ல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தால் தான் வந்துட்டு அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் கன்ஃபர்மேஷனு சீட்டு. ஆமாம் ஆமாம், 20,000 கட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போகணும். இந்த டைம் பார்ட் அட்மிஷன் கிடையாது. அதான் புதிய வகை மெத்தேடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சீட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து அவங்க போக சொல்லுவாங்க. ஓகே. ஒரு செப்டம்பர் 15 வரைக்கும்.
செப்டம்பர் அந்த 15 ப்ராசஸ் ஓப்பன்ங்களா காலேஜ் ஆமா ஆமா ஓப்பனிங். ஸ்டார்ட் பண்ணுறது? ஓஹோ. அந்த காலேஜுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க சார். ஓகே. போயிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் அவங்க வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு. அதான் நாங்களும் வெயிட் பண்றோம். கேட்டா வெயிட் பண்ணுங்க, அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஓகே ஓகே. அது மாதிரி போயிட்டு இருக்கு கவுன்சிலிங் போகுது. கவுன்சில் சிஸ்டம் கொஞ்சம் அட்வான்ஸ். ஆமா, ஒரே இதுல முடிச்சிடுவாங்க. திரும்ப திரும்ப ஸ்லைடிங்லாம் கிடையாது. அந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து இந்த தடவை இருக்காது. டைரக்டா அப்படி இருந்தாலும் ஒரு சப்ளிமெண்டரி மாதிரி வரும் அப்படின்றீங்க. ஆமா. இப்போ உங்க காலேஜ்லயும் முடிச்சோம். இன்னொன்னு என்னன்னா அப்ளிகேஷன் போடுறவங்க மறுபடியும் கூட வாய்ப்பு இருக்கலாம். ஓ அப்போ சப்ளிமெண்டரினாவே புதுசாவும் வரும் இல்லையா அப்ளிகேஷன்? ஆமா ஆமா ஆமா. அதான் சீட்டு பிள்ளைங்களுக்கு அது போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்றது உண்டு. கவுன்சிலிங் போட்டுருக்காங்க. இந்த வருஷம் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் எப்படி சார் இருக்கு பொதுவா எல்லா பிள்ளைகளும்? அதான் இப்போதைக்கு வந்து ஜாயின் பண்ணா பிரச்சனை இல்லை சார். நல்லா தெரிஞ்சுங்க, சீட் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா எல்லாமே டொனேஷன் வைக்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா கவுன்சிலிங் சீட்டு அடுத்து மேனேஜ்மெண்ட் தானே. ஆமா, அடுத்த ஆப்ஷன் இல்லையில. ஆமா, அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னமும் ஒவ்வொரு பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, நம்ம கவுன்சிலிங் கிடைச்சிரும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப இதுல சீட்டு அவங்க இப்ப அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டுறாங்க இல்லையா, அது எப்படி ரீஃபண்ட் கிடைக்குமா? அது இல்ல சார், போன டைம் வந்து அது சொல்லல. அதை பத்தி ஒன்றும் எதுவும் சொல்லல. அதை பத்தி எதுவும் சொல்லல. இது சப்போஸ் சீட்டு கிடைச்சிருக்கு, போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க, இல்ல சீட்டு வேணாம், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் யாரு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கிடைக்கலையோ நீங்க ரீஃபண்டுக்கு வந்து லெட்டர் எழுதி சொல்லுவாங்க. நிறைய பேர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 21 பேஜ் அப்படி பண்ணாங்க. அதாவது சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, ரிமைனிங் ஸ்டூடெண்ட்க்கு கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ சொல்லுங்க, நாங்க ஒரு குழு வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடி வச்சு குழு வச்சு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஓகே ஓகே, கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா அது ஒரு இதுல இருக்கு. அதான் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, அதான் போன வருஷமா நாங்க சொல்லியிருந்தோம்ல, 4 இருக்குது, சீக்கிரமாவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல சீக்கிரம் சீக்கிரட்டா. ஆமா ஆமா, அது அவங்களுக்குள்ளாரியே யூனிவர்சிட்டி லெவல்லே எல்லாத்தையும் பண்ற மாதிரி தோணுது இருக்குது. ஆமா ஆமா, அதுல யாரும் பப்ளிஷ் பண்ணல. அவங்க கேட்டாலும் நோ ஆன்சர். ஓ அப்படிதான் இருக்கு. நீங்களாம் ஒரு அப்ளிகேட்டட் காலேஜ் பிரின்சிபலுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் பதில்? ஆமா ஆமா, சார் முடிஞ்ச அளவு இன்னும் கூட நான் ட்ரை பண்ணி ஒரு கால் அட்டன் பண்ணேன், எடுத்தாங்க. அட்மிஷன் ஹெல்ப் டெஸ்க்ல அந்த சீட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெயிட் பண்ணுங்க, அது 2-3 நாள்ல வரும், உங்க எலிஜிபிலிட்டி மார்க்கு, ரேங்க்கு, ஐ மீன் உங்க ரிசர்வேஷன் சிஸ்டம்னு வச்சு சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு SMS மெயில் வரும்னு சொன்னாங்க. நார்மலாக நடக்கிறதா இது அந்த மாதிரி. அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறது பரவாயில்ல இருக்கிறது. அதை விட உங்க மாதிரி ரேஞ்சில் இருக்கிறீங்க ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் இன்னும் பெட்டரா இருக்குங்கிறதான் இப்போ கால் பண்ணேன். எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, அந்த ஏன் ரேங்க் ரேஞ்சுங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணாம ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆமா, ஒருவேளை நான் எங்களுடைய என்ன கணிப்புன்னா, டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்றவங்களே வந்து அந்த ரேங்க் ரேஞ்சில் கூப்பிடலாம், இத்தனை ரேங்க்ல வந்து நான் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கலாம். கவுன்சிலிங் பண்ணும்போது அதுக்கும் நான் இது பண்ணிருக்கலாம். போன டைம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரேங்க்ல இருந்து இது வரைக்கும் கவுன்சிலிங் கட்டணும், அவங்களும் கொஞ்சம் தைரியமா கட்டினாங்க. இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கட்டிட்டாங்க. இப்ப அதுதான் டவுட்டா இருக்கு. பாருங்களேன், சீட்டு கிடைச்சவனுக்கும் கிடைக்காதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எல்லாரும் கட்டியிருப்பாங்க, எல்லாரும் காசு கட்டினவங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த கவுன்சிலிங் சீட்டு கிடைக்குமா இல்லையா, அதுலயும் போட்டிருக்கான் கவுன்சிலிங் ஃபீஸ் திருப்பி தர மாட்டான்னு போட்டிருக்கான். அது ஒண்ணு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 20,000 அட்மிஷன் ஃபீஸ் சீட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. புது மெத்தேடு.
அதான் ஜூன் 27 ஆச்சு. இப்ப அடுத்து வர 29, 30ன்னு சொல்றீங்க இல்லையா? அது வருதுன்னு ஆமா ஆமா 29 தெரிஞ்சிடும் நமக்கு. நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் போட்டுருவாங்க. 28ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு சொல்லிடுவாங்க. சரி சரிங்க சார். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாள் ஆச்சு போச்சு. சரி, இப்ப கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கேட்டா தெரியும், ஒரு டவுட்டை கிளாரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. நாங்க நாளைக்கே வெயிட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. யூனிவர்சிட்டி தானே இது. தகவல் கரெக்டாக கொடுக்கணும்ல. ஆமா சார். இருக்கு இது மாதிரிதான் இது பேசிட்டு இருக்காங்க. ஓகே. மத்தியத்துல ஒண்ணு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா, அது கரெக்ட். இந்த டைம் சீட் ஃபில் பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஏன்னா இப்படி பண்ணாங்கன்னா யாரும் வந்து அவங்களுக்கு வந்து வேற காலேஜ் மூவ் பண்றதுக்கு ஐடியா கிடைக்காது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப லாங் டைம் எடுத்து காட்டிங்கன்னா என்னடா இன்னும் சீட்டு கன்ஃபர்மேஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த டைம் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு அலர்ட் ஆயிடு கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு சீட்டு வேணும்னா சர்டிபிகேட் கொடுத்துட்டு 20,000 கட்டிட்டீங்கன்னா அந்த சீட் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க உடனே. அவ்வளவுதான். பண்ணலாம். சீட் எங்களுக்கு முடிஞ்சிச்சு, அதனால கவுன்சிலிங் ஃபீஸ் கூட ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியே இருக்கும். ஓகே. ஆமா ஆமா, அதுக்காக வெயிட் பண்றேன் சார். ரைட் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.